அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Huawei தரப்புலேருந்து ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 7ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட மாடல் பார்த்தீங்கன்னா Huawei Y9 2019 மாடல். அதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் என்னோட ஒப்பீனியன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Huawei அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ Huawei வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் வந்து Huawei Y9 2019 அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஜனவரி 7ஆம் தேதி. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றும் என்னோட ஒப்பீனியன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. IPS LCD பேனல் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே பெரிய டிஸ்பிளே அப்படின்றது சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல வந்து வருது. விச் மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாட்ச் டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் எனிவேஸ் நாட்ச் வந்து இருக்குது. நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரெக்டாங்குலராக இருக்கக்கூடிய நாட்ச் தான். வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கிடையாது. கொஞ்சம் பெரிய இருக்கக்கூடிய நாட்ச் தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் டிசைன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாண்ட்விச் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். மற்றும் 3D ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசைனை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேனல் சைடில் உங்களுக்கு நல்ல கர்விஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசர் தான். உள்ள யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Kirin 710 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மற்றும் டர்போ GPU வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த Kirin 710 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி Honor 8Xல வந்து வந்திருக்கு. மற்றும் நிறைய மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த Kirin 710 ப்ராசர் வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வரக்கூடிய வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி 3 வேரியன்ட்ஸில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலாம். பட் எக்ஸாக்டாக இன்னும் தெரியல. குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட் வந்து இருக்குது. பட் இந்தியாவில் வந்து இப்போ லான்ச் பண்ணுறதுனால மேபி 3GB வேரியன்ட் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து வந்ததுன்னா 3GB 4GB RAM வந்து வரும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வந்து வரும். அப்படி இல்லைனா 6GB வேரியன்ட் 128GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா தான். எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கேமரா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா ரியர் சைட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 13+2 மெகாபிக்சல் அப்படின்ற கணக்கில் வந்து வருது. இந்த 13 மெகாபிக்சல் கேமராவோட அப்பர்ச்சர் சைஸ் f1.8 மற்றும் உங்களுக்கு 2 மெகாபிக்சலுடைய அந்த அப்பர்ச்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா f2.4 அப்பர்ச்சர் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து வீடியோ உங்களுக்கு குவாலிட்டி வந்து எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் 60 frames per second வரைக்கும் எடுக்க முடியும். 4K சப்போர்ட் இப்போ வரையும் இந்த ஃபோனில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து பார்க்கும்போது அந்த நாட்ச்குள்ள உங்களுக்கு 2 கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. 16+2 மெகாபிக்சல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் இருக்க கேமராவுடைய அப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா f2.0. அதே மாதிரி உங்களுக்கு 2 மெகாபிக்சல் உடைய டெப்த் சென்சர் கொடுக்கக்கூடிய அந்த சென்சருடைய அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பர்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உள்ள 1080p வீடியோஸ் வரை எடுக்க முடியும். பட் 30 frames per second வரை தான் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து எடுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பேட்டரி தான். இந்த பெரிய டிஸ்பிளே அதாவது 6.5 இன்ச் டிஸ்பிளேவை கொண்ட இந்த டிவைஸை பூஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கிடையாது, வெறும் மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. உள்ள வரக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன வெர்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா 8.2 வந்து உங்களுக்கு EMUI வந்து இருக்குது. அதே மாதிரி Android 8.1 ஓரியோவில் வந்து இருக்குது. பட் இந்தியாவில் லான்ச் ஆகிற இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்றனால மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் 9 வந்து Android Pie கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி EMUI 9 வந்து வரதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. பட் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப முக்கியமாக அவங்க குறிப்பிடுறது கேமராவும் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4.0 டெக்னாலஜியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 0.3 செகண்ட்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஓப்பன் ஆகும், அன்லாக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 3 கலர் வேரியன்ஸில் வந்து வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ அப்புறம் அரோரா பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸில் வந்து வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Huawei Y9 2019 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதி வந்து இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து ஈவெண்ட் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து என்னுடைய கருத்துக்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நான் வந்து சொல்கிறேன். அது போக விலையும் வந்து பார்த்துடலாம். என்னோட கருத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இதனுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவேன் Honor 8X அதே போல தான் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. கேமராஸில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருக்கு. மற்றபடி உள்ள யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Honor 8Xல வந்து
இருந்து இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த Huawei Y9லேயும் வந்து இருக்குது. என்ன பொறுத்த வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை வந்து பார்த்தாச்சு Honor 8Xல. பட் அவங்க Huawei அப்படின்றது எல்லாமே ஒரே கம்பெனி தான். Huawei, Honor எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதுக்குள்ளே தான் வந்து வரதுக்கு இருக்கனால ஸோ அவங்க அதோட ஒரு யங்கர் பிரதர் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால் இந்த Huawei Y9ல எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா எதுவும் வந்து படலை. பட் இருந்தாலும் ஒரு நல்ல டிவைஸ் தான். Kirin 710 வந்து கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ப்ராசஸர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள வந்து பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டீலாக வந்து இருக்கும். பட்ஜெட் விலையில் ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் 2019 அப்படின்றனால நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கேமரா வைஸாக இருக்கட்டும், அப்படின்னா நாட்ச் முழுமே வந்து ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறையா வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த 2019. பட் மறுபடியும் திரும்ப அதே மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பட் எனிவேஸ் ஒரு ப்ராசஸர் வைஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நல்லா கொடுக்குறாங்க. என்னுடைய கருத்துக்கள் வந்து இதுதான். என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஏதாவது வந்து ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயமாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 15,000க்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி 6GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துருக்கு. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கவரேஜ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்னால் நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.